ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இங்கே நின்று உங்கள் முன்னாடி எல்லாம் பேசுறது. ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் பீப்புள், அதனால அந்த வைப்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த படம் தொடக்கம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஷூட்டிங் ப்ராசஸும் அதே மாதிரி ஹிட்டும் சக்ஸஸ் எல்லாமே பாசிட்டிவாக வரும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் ஆரம்பிச்சிருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்குது. அண்டு வேல்ஸ் அவங்களுக்கு வந்து நான் இது 3வது படம். இந்த அவங்க ஆரம்பித்ததும் நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜேர்னி, இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னு நான் நினைக்கிறேன். சார், என்னால் முடிஞ்சால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட உங்களுக்கு நான் படம் பண்ணுவேன் சார். ஆனால் வருஷம்தான் பண்ண முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அவர் வந்து சொன்ன மாதிரி பிரதர் தான். எனக்கு என்னுடைய லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸாக அமையணும்னு அவர் எப்போவுமே வேண்டிப்பார், அவர் நினைப்பார் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க டீம், அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் கூட பண்ணுறது ஒரு ஃபேமிலியோட படம் பண்ணுற மாதிரி தான். அண்டு இந்த படம் கதை வந்து அவர் எனக்கு அனுப்பிச்ச உடனே எனக்கு தெரியும் அவர் நல்ல கதையாக இருந்தால் தான் எனக்கு அனுப்புவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் உடனே கேட்குறேன் சார்னு சொல்லி கேட்டேன். இந்த படம் வந்து என்னுடைய கரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக, மிகப்பெரிய சக்ஸஸாக அது வந்து கண்டிப்பாக அமையும்னு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் அப்படி சொன்னேன்றது புரியும். ஸோ நல்லபடியாக ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி. டைரக்டர் அர்ஜுனன் அவர், புவனேஷ் அவர் வந்து கதையெல்லாம் சொல்லும் போது உட்கார்ந்தெல்லாம் சொல்ல மாட்டார். திடீர்னு எந்திரிப்பார், திடீர்னு இப்படி வருவார், திடீர்னு அப்படி போவார், இப்படி இன்னும் வர நம்ம அதை ஃபாலோ பண்ணிடணும் பயங்கரமாக. ஸோ அதான் நினச்சேன், கதை சொல்லும் போதே இப்படி பண்ணுறாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் தான் அது தெரிய போகுது. அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆள், வெரி வெரி பாசிட்டிவ், வெரி பேஷனேட் டுவர்ட்ஸ் சினிமா, டுவர்ட்ஸ் ஹிஸ் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷனேட்டான ஒரு நியூ கம்மர் கூட பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு நல்ல படம் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அவர் அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக கண்டிப்பாக வருவார் அவர், 100%. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. நான் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும். அண்டு இந்த படம் வந்து நான் முதல் தடவை நிறைய பேர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். தேவயானி மேம் வந்து சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன்னு சொல்ல வேண்டாம் சரி சார். ஸோ அவங்க வந்து ஒரு அந்த அந்த ஆராவே அவங்களது அவ்வளோ அழகாக இருக்கும். ஐ எம் வெரி ஆனர்ட் டு பி ஒர்க்கிங் வித் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேம். அண்ட் கல்யாணி இஸ் ஹியர். கல்யாணி கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அவங்களோட ஒர்க் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அண்டு அதுதான் சொல்லுவாங்க, அவங்க நடித்தாலே படம் ஹிட் ஆகிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்காக இல்லை, அவங்க வந்து அவ்வளோ டேலண்டட். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணுறது. கிருத்தி நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், செம்ம க்யூட்டாக பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். வாமிகா வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். நோ, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம்? நோ, Tamil films. Really? Sorry. No, I saw the love story one that I have seen. Modern love, yeah. Malai Nerthu Mayakkam. Yes, correct. That was a beautiful, yeah, sorry. And அவங்க கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவங்களோட ஒர்க் வந்து நான் அந்த அமேசான் சீரீஸ் சீன், பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேம் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த படத்தில், இனிமேல் ஃப்யூச்சரில் கூட, ஃப்யூச்சர் ஆல்சோ. ஸோ டெஃபினெட்லி பயங்கரமான டேலண்டட் ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. இது இல்லாமல் முக்கியமாக ஏரமான் சார் கூட 3வது படம் எனக்கு, பொன்னியின் செல்வன் 1, 2, அதுக்கப்புறம் இது 3வது படம். ரஹ்மான் சார் வந்து இந்த கதை கேட்டோன்னே அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
உடனே பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அந்த ஒரு லெஜண்ட் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த டீம் இது ஒரு பியூட்டிஃபுல் டீம். நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. நிறையா அந்த படத்தை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் பேசணும், அடுத்தடுத்து பேசுவோம். அண்ட் இந்த நாள் ஒரு நல்ல நாளில் ஜீனி இஸ் ஸ்டார்டிங். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஜீனி ஃபிலிம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் மீடியா, ப்ரெஸ், மேடையில் இருக்கிற ஜெயம் ரவி சார், ஹீரோயின்ஸ், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் ஐஸ்வரி சார், டைரக்டர் சார், எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரன் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஜீனி ஃபிலிமில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிமில் பண்ண போகிறேன். கொஞ்சம் வருஷங்கள் ஆயிருக்குது தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு. ஒரு நல்ல கேரக்டரோட இந்த ஃபிலிமில் வந்து மறுபடியும் வரப்போகிறேன். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். எனக்கு ஜெயம் ரவி சார் ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட பெரிய ஃபேன். எப்பயாவது அவர் கூட நடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. இந்த ஃபிலிமில் அவர் கூடவே நடிக்க போகிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஹாப்பி டைம் அண்ட் அ வெரி happy moment for me to be in this film, to be a part of this film. I also love Kalyani. I love her films. I've seen many of her films. ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கேஷுவல் நடிப்பு. ஸோ ஐ விஷ் திஸ் ஃபிலிம் ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். பிளஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிலிம் பெரிய வெற்றி அடையட்டும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிடெடுடைய 25th ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி சாருடைய 32nd ஃபிலிம். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே ரவியை வச்சு போகன், கோமாளி, 100 நாள் படம் கொடுத்தோம். இது 3rd ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி 3rd ஃபிலிமில் ஜாயின் ஆகிறது. வருஷம் வருஷம் ஒரு படம் பண்ணிடணும் ரவி. ஓகே. ரவி வந்து என்னுடைய பிரதரு. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் பேன் இண்டியாவாக 5 லாங்குவேஜில் எடுக்கிறோம். டெஃபினட்டாக 100 days போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதோட நிச்சயமாக 100 crore பிஸ்னஸ் பண்ணிடுறோம் ரவி. மேலே பண்ணிடலாம். அதான் மினிமம் நான் சொல்கிறேன். மினிமம் பண்ணிடுறோம். ஸோ கோமாளிக்கு அடுத்தபடியாக வேல்ஸும் ரவியும் இணைஞ்சு பண்ணுற 3rd ஃபிலிம் இது. டெஃபினட்டாக இது நல்ல படமாக வரும். புவனேஷ் டைரக்டர் அர்ஜுன் சொன்ன மாதிரி இந்த கதை சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு மட்டும் பிடிக்கல, ரவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவிக்கு மட்டும் பிடிக்கல, இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் போடணும் அப்படின்னு டைரக்டர் கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் போடுவார், இல்லைனா போட மாட்டாருன்னு சொன்னேன். உடனே அவர்கிட்ட கேட்டு அவர் வந்து 1/2 hour என்கிட்ட வந்து ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலான்னாரு. அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 hours மேலே டைரக்டரோட அவர் உட்காந்து பேசி ரொம்ப பிடிச்சி போய் இம்மீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சாங்கே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ரஹ்மான் சார் இந்த நேரத்தில் அவர் அப்ராடில் இருக்கார், இல்லைனா இங்கே வந்திருப்பார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நிச்சயமாக நல்ல படமாக அமையும். வேல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் லிஸ்டட் ஆகிருக்கு பாம்பேயில். ஸோ இனிமேல் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.